கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷனில் பாருங்கள், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் 3/4 அண்டு 2/7. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ், ரெண்டையும் கழித்து போடணும். அப்போ 3/4 மைனஸ் 2/7 ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் கீழே டினாமினேட்டர். இப்போ இந்த 3 வந்து 7 போய் 3 பெருக்கும், அதே மாதிரி 4 போய் 2 பெருக்கும், கீழே 4ஐயும் 7ஐயும் பெருக்கணும். பாரு, அதுதான் ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். 3 7s are 21 மைனஸ் 4 2s are 8 டிவைடட் பை 4 7s are 28. அப்போ இதை கழித்து போட்டிங்கன்னா 13 டிவைடட் பை 28 இப்படி போடலாம். அல்லது இங்கே பார், இப்படி இன்னொரு மெத்தடு, இந்த 7 எடுத்து இங்கே போத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பெருக்கலாம். இந்த 4 எடுத்து போத்துன்னு, அப்போ 3/4. இந்த 7 எடுத்து இங்கே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கணும். மைனஸ் இந்த 4 எடுத்து போத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பெருக்கணும். அப்போ பாருங்கள், 3 7s are 21 டிவைடட் பை 28. இங்கே 2 4s are 8, 7 4s are 28. கீழே 28 காமனாக தான் எடுத்துக்கணும், கூட்டிடக்கூடாது, கழிச்சிடக்கூடாது. மேலே கழிச்சினா தான் 13. மேலே தான் நியூமரேட்டரில் தான் ஆட் பண்ணணும் அல்லது சப்ராக்ட் பண்ணணும், புரியுதா? கீழே வந்து காமனாக தான் நீ எடுத்துக்கணும். அல்லது நீ இப்படி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் மெத்தட்லேயும் போடலாம். எப்படின்னா, மேலே 3 டேபிள் எழுது, கீழே 4 டேபிள் எழுது. அதே மாதிரி 2/7க்கு மேலே 2 டேபிள் எழுது, கீழே 7 டேபிள் எழுது. பாரு, 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. அப்படி அதே மாதிரி 4 டேபிள், 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20. இப்போ எங்கே காமனாக டினாமினேட்டர் வருதுன்னு பாருங்கள். இது 21 டிவைடட் பை 28, இங்கே 8 டிவைடட் பை 28. 28 காமனாக எடுத்துக்கிட்டு கழித்து போட்டுக்கலாம். 21ல் 8 போச்சுன்னா 13 டிவைடட் பை 28. புரிஞ்சுதா சாமி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.